ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆனி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். முதல் பொது பலன் பார்க்க போகிறோம். பொது பலன் பார்க்கும்போது இந்த ஆனி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நவ கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கணக்கிட்டு தான் அந்த பொது பலனும் சொல்லும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆனி மாத கிரகநிலை பார்க்கும்போது மேஷத்துல செவ்வாய் இருக்காரு, ரிஷபத்துல குரு இருக்காரு, மிதுனத்துல சூரியன் புதன் சுக்கிரன், கடகத்துல யாரும் இல்லை, அதே மாதிரி கன்னியில கேது சந்திரன், கும்பத்துல சனி. இதுதான் இந்த ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்துல ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்த ஆனி மாதம் 12 தேதி ஆனி 12ல இருந்து ஆனி 22 வரைக்கும் ஒரு 10 நாட்கள் நல்ல ஒரு யோகமான காலமா இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த ஆனி மாசத்துல புதன் சூரியன் மிதுனத்துல இருப்பார். அவர் கூட ஆனி 12ஆம் தேதி அன்று சுக்கிரன் மாறுறார். அதற்கப்புறம் புதனும் மாறுறார். இந்த 22க்குள்ள ஆனி 12ல இருந்து 22க்குள்ள சுக்கிரனும் புதனும் மிதுன ராசியில போறாங்க. அப்போது சூரியனோட புதன் சுக்கிரன் சேர்ந்தால் ஜோதிட சாஸ்திரப்படி அதியோகம் என்று சொல்லப்படுகிறது. யோகம்னாலே நல்ல விஷயம், அதில் அதியோகம்னா இன்னும் விசேஷமான யோகமாக தான் நடக்க போகுது. இந்த ஆனி மாதத்தில் வரல இந்த நான் சொன்ன 10 நாட்கள் எல்லா ராசிக்குமே இந்த அதியோகம் வேலை செய்ய போகுது. அது நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன். இந்த பொது பலனில் பார்க்கும்போது ஆனி மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக இருக்க போகுது. இரண்டாவது, இந்த ஆனி மாதத்தில் தான் ஆனி திருமஞ்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் சிவபெருமான் நடக்கும். ஒரு நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும். அதில் இந்த ஆனி மாதத்தில் நடக்கிற அபிஷேகம் சிதம்பரத்தில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த ஆனி திருமஞ்சனம் அந்த சிதம்பரத்தில் நடராஜர் அபிஷேகம் நடக்கும்போது கலந்துட்டிங்கன்னா ரொம்ப நாள்பட்ட தீராத பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீரும். ஏன்னாக்கா சிதம்பரம் கோவில் தான் நம்மளுடைய உடம்புடைய தத்துவமாக சொல்லப்படுது. அந்த தலைமுதல் கால் வரை உள்ள பாகங்கள்லாம் உறுப்புகளாமே அங்கே நிறுவப்பட்டிருக்கு சிதம்பரத்தில். நம்மளுடைய நாடி நரம்புகள் எத்தனை, அதனுடைய வகைகள், உடம்பு எல்லாமே இருக்குது. அந்த இருதயம் இருக்கும் இடத்துல தான் அந்த சிவபெருமான் வைத்திருக்கார். இதுதான் உண்மையான விஷயம். அதுதான் சிதம்பரம் ரகசியமாக சொல்லப்படுது. அதனால் இந்த ஆனி திருமஞ்சனம் என்ற இந்த விசேஷமான பலனும் இந்த ஆனி மாதத்தில் வரப்போகுது. அப்போ இப்போ உள்ள கிரகநிலை பார்க்கும்போது இந்த ஆனி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நன்மை தான் விளைய போகுது. ஏன்னா இந்த யோகம் சூரியன் புதன் சக்கரம் சேர்ந்தால் அதியோகம் சொல்லப்படுது. ஆவணி மாதத்துக்கு நல்ல பலன்களாக திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆனி மாதத்தில் முயற்சியில் கண்டிப்பாக நடக்கும். அது ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது யாருக்கு திருமண பலன் வந்திருக்கு, குரு பலன் விரிவாக சொல்ல போகிறேன். இது இல்லாமல் இந்த ஆனி மாதத்திலே நல்லா கேட்டுங்க, ஒற்றுமை மேலோங்கும். இதனாலுக்கும் சண்டை போட்டுருப்பாங்க நிறைய வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி, ஒருத்தர் விமர்சிச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ஒருத்தர் விமர்சிச்சிருப்பாங்க. போட்டி இருக்கும், பொறாமையும் இருக்கும். போட்டி இருக்கலாம், பொறாமை தான் இருக்கக்கூடாது. பொறாமையில் சண்டையிட்டுப்பாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. இதெல்லாமே இந்த ஆனி மாதத்திலே குறையக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இது இல்லாமல் ஆனி மாதத்திலே லக்ஷ்மிக்கு சகோதரி என்று சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி வழிபாடு உகந்தது. அந்த காலத்தில் தான் ஜேஷ்டா தேவி வழிபாடு பண்ணாங்க. மூதேவின்னு சொல்லுவாங்க. மூதேவினா அது ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் அல்ல. மூதேவின்றது முதலாக பிறந்த அந்த தேவி, அதனால தான் அவள் மூதேவின்னு சொல்லப்படுறாங்க. அவள் லக்ஷ்மிக்கு சகோதரி, அக்கா. அவளுக்கு தீயதை அழிக்கக்கூடிய பலனை தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தீய சக்தியை அழிக்கிறது, தீயதை அழிக்கிறது, இது மாதிரி தான் அவளுக்கு பண்ணுவாங்க. அதனால் எப்படி நம்ம நல்ல சக்திக்கோ தெய்வங்களுக்கு நல்ல நாளில் வளர்பறை நாட்களில் வழிபடுறோம், வெள்ளிக்கிழமையில் வழிபடுறோம், பௌர்ணமியில் வழிபடுறோம். தீய சக்திக்கு அஷ்டமி நவமி இது மாதிரி அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி நாள்லாம் வழிபடுறோம் இல்லையா, தீய சக்தி விலக. அதே மாதிரி தான் அவளையும் வழிபடணும். அப்போ அந்த ஆனி மாதத்துக்குரிய தெய்வமாக அந்த ஜேஷ்டா தேவி என்கிற மகாலட்சுமியோட சகோதரி விளங்கப்படுகிறாள். அவளை வழிபட்டு வந்தாங்களே நல்லாயிருக்கும். ஜேஷ்டா தேவி கிட்ட யாரும் தான் சொல்லுவாங்க, கோவிலில் இருப்பாங்க. பழைய காலத்தில் கோயிலெலாம் உண்டு. அவளுக்கு கிராம தெய்வத்தின் கூட பேர். கிராமத்தில் தான் நிறைய பேர் வழிபட்டுருக்காங்க. அவளை ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த தேவி வழிபாடு இந்த மாதத்துலேயோ உகந்ததாக சொல்லப்படுது. அப்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உள்ள தீயதெல்லாம் விலகி அடுத்த ஆடி மாதத்தில் நல்ல அம்மனுடைய அருள் கிடைச்சி ஆவணி மாதத்தில் எல்லாருக்குமே சுபகாரியம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஆனி மாத பொது பலன் இப்போ சொல்லியிருக்கேன். இன்னும் விரிவாக இந்த ஒவ்வொரு ராசிக்கும் பலன் நான் சொல்ல போகிறேன். துலாம் ராசி நேயர்களுக்கு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல குரு இருக்கார், 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன், 12ஆம் இடத்துல கேதுவும் சந்திரன் இருக்காங்க. இதுதான் உங்கள் ஆனி மாத கிரகநிலை பார்க்கும்போது தெரியப்படுது. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான குழப்பங்கள், மன சஞ்சலங்களாக ஏற்படும். எந்த ஒரு முடிவும் தெரியாமல் இருக்கும். எந்த ஒரு வேலையும் தொடங்கிறதுக்கு யோசனை பண்ணியிருப்பீங்க.
இது நல்லா இருக்குமா, என்ன ஆகும், ஏதாகும், இப்படி தான் பயப்படுவீங்க. அந்த பயத்தெல்லாம் விட்டுடுங்க. இறை சிந்தனையோடு வழிபட்டு, உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு நீங்கள் செய்கிற எந்த காரியம் இருந்தாலும் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவும் தன வரவும் வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆகி போகுது. அது வந்து ஒரு பெண் மூலியமாக, பெண் வீட்டார் மூலமாக வரலாம், மனைவி வீட்டார் வழியில், சகோதரி வழியில், இது மாதிரிலாம் வரலாம். அது நடக்கும். அப்போ அதை சந்தோஷப்படுவீங்க. அது நல்லது நடக்கும். அது இல்லாமல் நிறைய பிரச்சனைகள், பெரும் பிரச்சனைகள் வந்துன்னு இருக்கும். பக்கத்து வீடு எதிர் வீடு பிரச்சனைலாம் வந்துட்டுருக்கும். அதெல்லாம் இப்போ சுகமாக தீர்ந்துடும். அவங்களே வந்து அவங்க தவறை உணர்ந்து, நான் பண்ணது தப்பு தான், பக்கத்தில் இது விரோதம் பண்ணக்கூடாது, ஒத்துமையாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பேசுவாங்க. அப்போ நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்களும் பேசுங்க, சரியாயிடும். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் ரகசியமாக இருக்கணும். இப்போ ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, அது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா, பரிகாரம் சொல்லும்போது அதை யார்கிட்டும் சொல்லாமல் போய் பண்ணுறது தான் நல்லது. முடித்த பிறகு சொல்லலாம், அப்போ படிக்காது. அப்போது அது மாதிரி சில ரகசியமாக அது பண்ணணும். ரகசியமான உறவாக இருக்கும். கணவன் மாதிரி உறவுக்குள்ளே உள்ள விஷயத்த யாருக்கும் சொல்லக்கூடாது இப்போ உள்ள காலகட்டத்தில். அது சொன்னீங்கன்னாக்கா உங்கள் நெருங்கிய தோழி தான், நெருங்கிய நட்பு தான் அப்படி சொன்னீங்கன்னா அது மூலிமா பிரச்சனை வரும். இதெல்லாம் வந்து இப்போது நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். நிறைய சோஷியல் மீடியாவில் கூட எல்லா ரகசியத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள். அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒருத்தருடைய தனி மனித உரிமையில் தலையிடுறது, அவங்களுடைய ரகசியத்தை வெளியிடுறது எல்லாமே தவறான விஷயங்கள். அதனால் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது? நல்ல பல நடக்குமா? நடக்காது. நம்மளுக்கு மீன் ஒரு சக்தி பார்த்துட்டு தானே இருக்குது. அதையே நம்ம மறந்துடுறோம். அதனால் நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு இருக்கணும். அப்போ தான் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கும் போதோ, பொறாமையில் பேசுகிறதோ, சண்டை சச்சரவு பண்ணுறதோ, அதனால் என்ன நம்ம சாதிச்சிட முடியும்? ஒன்றும் சாதிக்க முடியாது. அப்படியே யாராவது பண்ணால் கூட நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போங்க வாங்க, அப்படி தான் இருக்கணும். நான் இப்போது என்னுடைய பதிவை பார்க்குறவங்களுக்கும் நான் சொல்கிறத கேட்குறவங்களுக்கும் தான் சொல்ல முடியும். எல்லாருக்கும் நான் சொல்ல முடியாது. அவங்க கேட்கணுன்னு நான் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறது நல்லது. அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, நீங்கள் அடிக்கடி பிரயாணங்களை குறைச்சிக்கிறத நல்லது. பிரயாணம் பண்ணக்கூடாது. அடிக்கடி பிரயாணம் வரும், ஆனால் பண்ணக்கூடாது. யோசனை பண்ணி போகணும், யோசனை பண்ணி வரணும். இது முக்கியமான பிரயாணம் தான், இங்கே இது போனால் காசு கிடைக்கும், இந்த இடத்துக்கு போனால் நான் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போயிட்டு வரலாம். அப்போ நீங்கள் பாதுகாப்போடு போகணும். அப்போ என்ன பண்ணணும்? இறை வழிபாடு பண்ணிட்டு போகலாம். வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் போயிட்டு திறந்தாலும் முடிந்தால் கூட வணங்கிட்டு போகிறது நல்லது. இது மாதிரிலாம் பண்ணலாம். அது இல்லாமல் அந்த இறை சிந்தனையோடு இருக்கணும். தியான மார்க்கம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லப்படுது. நிறைய பிரம்மபுரத்துலேருந்து தியானமாக உட்காந்து பண்ணலாம். படுக்க போகும்போது தியானம் பண்ணி பண்ணலாம். இதெல்லாமே துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக நல்லது சொல்லப்படுது. உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய விஷயமாக அந்த தியானம் கண்டிப்பாக விளங்கப் போகிறது. இதல்லாமல் உங்களுக்கு நல்லா கேட்டிங்க, உயர்ந்த ஒரு ஸ்தானம் கிடைக்க போகுது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மனிதர் மூலிமா நடக்கும். அப்போது அதன் பயன்படுத்திக்கணும். நீங்கள் அதுக்கு நீங்கள் தகுதியாக இருக்கணும் இல்லையா? அப்போ தான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி உங்கள் பேரை காப்பாற்றிக்கிட்டு நல்ல பேராக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய நல்ல வேலைகளை முயற்சியை பாராட்டி நீங்கள் திடீர்னு உங்களுடைய திறமை வெளிப்படும். அது மூலிமா நல்லது நடக்கும். பரிசு பாராட்டுகள் கிடைக்கும். பிரபலமான தொடர்பு கிடைக்கும். இதெல்லாமே நடக்கும். அப்போது அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறேன். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதாக சொல்லப்படுது. எல்லோருடைய அனுசரணையாக இருந்து, எல்லோருடைய அனுசரியாக இருந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணிட்டு வாங்க. குடும்பத்தில் யாருக்கு என்ன உதவி பண்ணுமோ அதை பண்ணிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம். மூன்றாம் தலையீடு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு இறை வழிபாட்டு பார்க்கும்பொழுது நரசிம்மர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. அவரை வந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் போட்டு துளசி மாலை சாத்தி வழிபட்டு வரலாம். 11 சுற்றி வருதும் போய் விசேஷம் சொல்லப்படுது. குறைஞ்சது 11, அதிகமானது 108. இது பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் லக்ஷ்மி வழிபாடு, தாயார் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். சுமங்கலிகளுக்கு வந்து தான தர்மம் பண்ணலாம். அவங்களுக்கு தாம்பூலம் வாங்கி கொடுக்கலாம், உணவு வாங்கி கொடுக்கலாம். ஒன்றும் இல்லாத உங்களுக்கு ஏழை எளியவங்களுக்குலாம் உணவு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், துணிமணி வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அது வந்து நீல நிற உடை தானம், வஸ்திரம், மஞ்சள் கலந்தது இதெல்லாமே செய்யலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன், நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் நல்லா கேட்டிங்க, அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும். நீங்கள் இது மாதிரி எப்பயுமே ஒரு கஷ்டமான நேரமாக இருக்கும்போது எந்த ஒரு ஜாதகம் பார்த்தாலும் பரிகாரம் பண்ணாலும் அந்த கோயிலுக்கு தான் போக சொல்ல போகிறாங்க. அப்போது அடிக்கடி நீங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போனாலே போதும். தினசரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரது நல்லது. அந்த இறைசக்தி உங்களோட இருக்கும்போது கொஞ்சம் தடைகள் தாமதம்லாம் விலகி நல்லது நடக்கும். தீய சக்தி விலகும். எல்லாமே நடக்கும், நல்லது தான் நடக்கும்.
இறைசக்தி நம்ம கூட இருக்கும்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அதனால் இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விளக்குகள் தீபம் போட்டுவாங்க கோயிலில். ஒரு 11 தீபம் போட்டுவாங்க வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் விஸ்வரூப அம்மன் தரிசனம் உங்களுக்கு ரொம்ப சொல்லப்படுது. காலையில் எழுந்தோன்னு அம்மன் கோயில் போயிட்டு முதல்ல தரிசனம் பாருங்கள். அது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது உங்களுக்கு. இது இல்லாமல் பெண்கள் வகையில் ரொம்ப வயசானவங்க, நடக்க முடியாமல் இருக்கிறவங்க, அந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு எதுவுமே முடியாமல் கைவிட்ட மாதிரி வந்து சேர்ந்துருப்பாங்க. யாருமே ஆதரவு இருக்காமல் இருப்பாங்க. அந்த ஆதரவற்ற பெண்கள் சொல்லுவாங்க. அந்த காப்பகம் கூட இருக்குது அவங்களுக்குன்னு. அங்கெல்லாம் போகணும் நீங்கள். அதெல்லாம் விசாரிக்கலாம், கிடைக்கும், போகலாம். அங்கே போய் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தால் தான் இந்த துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. தான தர்மங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. எப்பவுமே தான தர்மங்கள் தான் இந்த இறை பரிகாரங்களும் தான தர்மங்கள் தான் பரிகாரமாக சொல்லப்படுது. இதுக்காக தனியாக பரிகாரம்லாம் கிடையாது. அந்த காலத்திலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்தது தான் பரிகாரமாக சொல்லப்படுது. அதுதான் இப்போவும் சொல்லிட்டு வராங்க. அது வந்து நீங்கள் விளம்பரப்படுத்துறனாலையோ பொருளாதார ரீதியாக பண்ணுறனாலையோ தவறாக எடுத்துக்கக்கூடாது. எல்லோருக்கும் இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜோதிடர்கள், ஆன்மீக பெரியவர்கள் எல்லாமே அந்தந்த துறையில் இருக்கவங்களுக்கு சில பேர் இதே தொழிலாக வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இதில் தானே வருமானம். அதனால் தவறு கிடையாது. அதிகமாக தான் கேட்கக்கூடாது. ஏற்கனவே நிறைய பதிவில் நான் சொல்லிட்டு வரேன். பேராசை பெருநஷ்டம். உங்களுக்கு நியாயமான கோரிக்கையை அவங்க கேட்கலாம், நியாயமான நீங்கள் பொருளுதவி கொடுக்கலாம், தவறு கிடையாது. உங்களுக்காக அவங்க உழைக்கிறாங்க, உங்களுக்காக அவங்க வேண்டுறாங்க இறைவன்கிட்ட, உங்களுக்காக அவங்க வழிகாட்டியாக உதவுறாங்க. அதனால் அவங்களுக்கு நன்மை செய்யறனால தவறு கிடையாது. அது வந்து அவங்க கேலி கிண்டலாக இலக்கரமாக பண்ணக்கூடாது. இந்த பதிவில் நான் கண்டிப்பாக ஒன்று சொல்லி ஆகணும். ஆன்மீக பெரியவர்கள், ஜோதிடர்கள், அருள்வாக்கு சொல்கிறவங்க, இவங்கள வந்து நல்லவங்களாம் இருக்காங்க. நல்லவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, கெட்டவங்க கொஞ்சம் பேர் தான். அந்த கெட்டவங்க கொஞ்சம் பேருக்குனால தான் எல்லோரும் அந்த நல்லவங்களும் கெட்டவங்கள மாதிரி சித்தரிக்கப்படுறாங்க. அதனால் அவங்கள வந்து கேலி கிண்டல்லாம் பண்ணாதீங்க. அவங்களுக்குள்ள மதிப்பு மரியாதை கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களோட பிரச்சனை தீர்க்குறாங்க, உங்களுக்கு வழி சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் அது மூலிமா நல்லா இருக்கீங்க, நல்லா ஆகிடுவீங்க. கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அதனால் அவங்களுக்கு உண்டான பொருளாதார சொல்லுங்கள். இந்த மாதிரி என்னால் இவ்வளோ தான் முடியும், இவ்வளோ தான் கொடுப்பேன் அப்படி சொல்லுங்கள், தப்பு கிடையாது. அதனால் அவங்க அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கேலி கிண்டல் பண்ணுறதோ அது மாதிரிலாம் செய்வது தவறு. அதனால் நீங்கள் நல்லா ஏதோ ஆராய்ஞ்சு அனுபவப்பட்டு போயிட்டு வாங்க யாருக்கிட்ட போனாலும். அப்போது உங்களுக்கு நீங்கள் ஏன் ஏமாற போகிறீங்க, நீங்கள் ஏன் அதிகமாக கொடுக்க போகிறீங்க, எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால் போகிறதும் போகாதும் உங்கள் விருப்பம் தான். அது மாதிரி தான் இப்போ கூட என்னுடைய பதிவில் கூட நான் சொல்லிட்டு வருவேன். என்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் சொல்லுவேன், கேட்காதவங்க விட்டுடுவேன். யாரையும் வற்புறுத்திக்க விட மாட்டேன். அவங்களாம் வந்தால் பேசுவேன், சொல்லுவேன், செய்வேன். ஏன்னா நல்ல நேரம் இருக்கும்போது அவங்க நான் ஒருத்தங்க நம்ம வந்து கேட்பாங்க, வருவாங்க. அப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் கண்டிப்பாக நடக்கும். ஜோதிடம் கூட என்ன தெரியுமா, நம்ம மனசில் உதிச்சவொன்னு போய் பார்க்குறது தான் ஜோதிடம். அப்போ தான் பலன் கிடைக்கும். அதே மாதிரி ஒருத்தர் போய் பார்க்கணும்னு நினச்சாலும் அந்த பார்க்கும்போது தான் அந்த பலன் கிடைக்கும். இதுதான் உண்மையான விஷயம். அதனால் இது மாதிரிலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாத கிரக நிலைகளில் வந்து நீங்கள் நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தாளதன் மூலமாக கண்டிப்பாக தீர்த்துருவீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். இந்த விருச்சிகராசி நேயர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல விஷயமாக தான் நடக்க போகுது. பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கார், 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல குரு நல்ல பொசிஷனாக இருந்திருக்காரு, 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், 11ஆம் இடத்துல கேதுவும் சந்திரன் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிரக சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. உங்களுக்கு 7 இருக்கிற குரு நல்லது தான் செய்வார். கணவன் மனைவி உறவு பலப்படும். பங்குதாரர்கள் பிரச்சனை தீர்ந்துடும். பொருளாதார வசதிகள்லாம் வாய்ப்புகள் பெருகி வரும். உங்களுக்கு குடும்பத்துக்கு ஏற்ற அந்த வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்பட போகுது. நல்ல நிலைமை தான் வரப்போகிறீங்க. இருந்தாலும் வீடு வாங்குகிற விஷயங்கள், மனை வாங்குகிற விஷயங்கள், வாகனங்கள் இதெல்லாமே பார்த்து வாங்கணும். செகண்ட் ஹேண்ட் வாங்கினா கூட பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்குண்டான அனுபவப்பட்டவங்க கூட்டின்னு போய் வாங்கணும். இல்லைன்னா தள்ளி போடுறது நல்லது. இது இல்லாமல் கொஞ்சம் முக்கியமான புண்ணிய ஸ்தல யாத்திரைகள் அது போயிட்டு வரது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. கடல் சார்ந்த இடமா போகிறது நல்லது. இறை வழிபாடு அங்கே பண்ணிட்டு வரலாம். கடற்கரை ஓரம், அதாவது கடற்கரை, நதி, குளம், ஏரி இது பக்கத்தில் தான் வழிபடுறது இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது. நீர்நிலைகள் பக்கத்தில் இறை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சக்திகள் அதிகரிக்கும். அப்போ அந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் உங்களுக்கு எதிரிகளுடைய எதிர்ப்பு எல்லாமே இப்போ குறைஞ்சிட போகுது. அவங்க மூலிமா நல்லது நடக்கும். சில எதிரிகள் வந்து அவங்களே இப்போ கேஸ் பண்ணதுன்னு வாபஸ் வாங்கிப்பாங்க, நம்மளே தீர்த்துக்கலான்வாங்க. இல்லைனா சரி இவனை போதும் விட்டுலாம், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம், இவனை பார்த்துக்கிறதோட நம்ம வேலை கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு குரு நல்ல நிலைமையில் இருக்கிறனால அவர் மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. விருச்சிகராசிக்காரங்களுக்கு கல்யாணமாகாமல் இருக்கிற ஆண் பெண்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும்.
அவங்களுக்கு விரும்பியபடி வாழ்க்கை அமைய போகுது. அது இல்லாமல் எதிர்பாராத ராஜயோகம் ஏற்பட போகுது. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எதிர்பாராத இடத்துலேருந்து ஒரு பொருள் வரவு, பண வரவு இது மாதிரி வந்து சேரும். ஒரு போட்டி பந்தயத்தில் கலந்துருப்பீங்க, அது மூலிமா அந்த கிடைக்கும். பரிசு பாராட்டுகள் கிடைக்கும். தொகை வந்து அதிகமாகவே இருக்கும். அவங்க ஒரு தொகை சொல்லியிருப்பாங்க, அதுக்கு அதிகமாக தொகை கொடுப்பாங்க. வட்டிக்கு போட்டு இப்போ சில ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க, சில ஃபிக்ஸடில் போட்டிருப்பீங்க. அதில் வட்டி அதிகமாக வந்து அது மூலிமா அந்த பணம் நிறைய வரும். இது மாதிரிலாம் தான் வரப்போகுது. அது மாதிரிலாம் வரும், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, முக்கியஸ்தர், அதாவது உங்களுக்கு நல்ல வெல்விஷர்னு சொல்லுவாங்க, உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க, அவங்க மூலிமா நல்லா நடக்கும். அவங்க வந்து நேரத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஒதுங்கியிருப்பாங்க, இப்போ இந்த நேரத்தில் உதவி பண்ணி நீ அப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் தான் அமைய போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் தெய்வ வழிபாடு பண்ணும்போது அம்மனுடைய வழிபாடு ரொம்ப வந்து சொல்லப்படுது, முருகர் வழிபாடு ரொம்ப தான் சொல்லப்படுது. அதில் முருகர் வழிபாடில் மருத்துவ குணம் கொண்ட முருகர், இப்போ பழனி முருகர் எடுத்துக்கலாம். வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் முருகர் பார்க்கலாம், அந்த தரிசனம் பண்ணலாம். அங்கே கிடைக்கிற அந்த புற்றுமண் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது, அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இதெல்லாமே நல்ல விஷயம் நடக்க போகுது. உங்களுக்கு பூமி லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக. அது இல்லாமல் விவசாயம் பண்ணுறதுனா விவசாயத்தில் வளர்ச்சி அடைவீங்க, அது மூலிமா லாபங்கள் கிடைக்கும். பொருள் வரும், எதிர்பாராத பொருள் வரும். நீங்கள் எதிர்பார்த்த இந்த பொருள் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து சேரும். இது மாதிரிலாம் நடக்கும். பெண்கள் கை ஓங்கியிருக்கும், அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். அது இல்லாமல் குழந்தைகள் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும், மேன்மேலும் நல்ல விஷயமாக நடக்கும். உங்களுக்கு குருவோட பார்வை கிடச்சிருக்கனால நல்ல வளர்ச்சி மேலே வளர்ச்சி அடைவாங்க. படிப்பு இல்லாமல் அது இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அதில் கலந்துக்கிட்டு அதுலேயும் பரிசு பாராட்டெல்லாம் பெறுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். உங்களுக்கு சகோதர வழி ஒற்றுமை கண்டிப்பாக மேலோங்கும். இளைய சகோதரமாகட்டும் மூத்த சகோதரமாகட்டும் அவங்க மூலிமா நல்லது நடக்கும். அவங்களுடைய அக்கறையை நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க, அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க. எதிர்பாராத உதவியை அவங்க செய்வாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு அதை செய்வாங்க. இதுதான் முக்கியமான உதவி. அது தேவையறிந்து செய்கிற உதவி பாருங்கள், அது ரொம்ப விசேஷமானது. அது உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. இதெல்லாமே நடக்கும். இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த முருகர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. வேல் வழிபாடு, வேலும் மயிலும் சேர்த்து பண்ணணும் முருகர் வணங்கும்போது, அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வள்ளி தெய்வானி சமேதராக இருக்கிற முருகர் வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் போயிட்டு வரலாம். விளக்குகள் 6 விளக்குகள் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். 11 முறை சுற்றி வரலாம். இது இல்லாமல் நவகிரக வழிபாடுன்னு வந்து சொல்லப்படுது. நவகிரகம் 9 கிரகமும் வழிபடலாம். 11 சுற்று சுற்ற வரணும், அதுதான் பரிகாரத்துக்கு. சாதாரணமாக 9, பரிகாரம்னா 11 தடவை சுற்றணும், அது நவகிரகமாக இருந்தாலும். அப்போ 11 சுற்றி வந்துன்னா அந்த வழிபாடு உங்களுக்கு வந்து சொல்லப்படுது. இதெல்லாம் மேலுக்கு மேலே வளர்ச்சியாக தான் உங்களுக்கு அமைய போகுது. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புது புது மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்துலேயும் தொழிலும் வியாபாரத்துலேயும் மிக நடக்க போகுது. அது இல்லாமல் புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க, அவங்களுமே நல்லது நடக்கும். ஒரு தொகை போட்டிங்கன்னா அபரிதமாக இரட்டிப்பு கிடைக்கும். இரட்டிப்புன்னு சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி இரட்டிப்பான தொகை கிடைக்க போகுது. அது உங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்க நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். தான தர்மங்கள் பார்க்கும்போது நீங்கள் பொதுவாக திரவ சம்மந்தப்பட்ட தானம், அதான் நீர்மோர், இளநீர் இது மாதிரிலாம் கொடுக்கலாம், நிறைய வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டிங்கன்னா, இல்லைன்னா அதுக்கு செய்கிற இடத்துல போய் கலந்துக்கலாம். உங்களால் முடிஞ்ச உதவி கொடுக்கலாம், தனியாக செய்யலாம், இல்லைன்னா பொதுவாக போய் கலந்துக்கலாம். கோவிலில் நடக்கும். இப்போலாம் வந்து காலகட்டத்தில் பெரிய பெரிய ஆளுங்களாம் செய்கிறாங்க. அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள் இவங்களாம் பண்ணுறாங்க. அவங்களோட போய் சேர்ந்து பண்ணலாம், இல்லை நீங்களும் தனியாக பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலுக்கு மேல் நல்ல விஷயம் நடக்க போகுது. நான் சொன்ன இந்த இறை வழிபாடு, பரிகாரங்கள், தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆனி மாத ராசி பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்யணும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலம் பெற்று வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். தனுசு ராசிக்காரங்க பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க, 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், 10ஆம் இடத்துல சந்திரனும் கேது இருக்காங்க. இப்படி உள்ள கிரக நிலவரத்தின்படி தான் இந்த ஆனி மாதம் பலன் நான் சொல்ல போகிறேன். பொதுவாக 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்ப நல்ல விசேஷமாக தான் சொல்லப்படுது. உங்களுடைய முயற்சியால் காரிய சாதனை பண்ண போகிறீங்க, வெற்றி மேலே வெற்றி கிடைக்க போகுது, எல்லாம் நல்ல விஷயமாக நடக்கும். துணிஞ்சு செஞ்சிங்கன்னா அந்த முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும். தைரியமாக இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும், இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். உங்களுடைய இளைய சகோதர வகையில், மாமனார் மாமியார் ஒரு வகையில் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும், அது மூலிமா நல்லது நடக்கும். இருந்தாலும் சுகஸ்தானம் கொஞ்சம் கெட்டிருக்கனால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அடிக்கடி இரவில் அதிக நேரம் போயிட்டு வருது,
நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அப்போ கொஞ்சம் ஆரோக்கியம் நல்லபடியாக மேம்படுறதுக்கு வழி இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் சகோதர வகையில் ஒரு ஏதோ ஒரு உதவி அவங்க கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் கஷ்டமோ நஷ்டமோ உங்களை நீங்கள் செய்யணும் உங்களுக்கு. அப்போ செய்யும்போது அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு ரெட்டிப்பாக வந்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயணங்களை குறைச்சிக்கிறது நல்லது. வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. அது இல்லாமல் உடலில் வந்து பல புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். அது ஸ்கின்னில் வரலாம், தோலில் வரலாம், அலர்ஜின்னு வரலாம், இது மாதிரிலாம் வரலாம். இந்த கிருமி வைரஸ் சொல்கிறோம் இல்லையா, அது மூலிமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வைரஸ்னு பயந்துடாதீங்க, அது கொரோனாலாம் இப்போ கிடையாது. இருந்தாலும் சிறு சிறு தொந்தரவுகள் உடல்நல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அதை பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சு அதுக்கு பரிசோதனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மருத்துவ இது செஞ்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக உடல்நலம் நல்லா சீராகிடும். அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல எதிராளிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அவங்களால எந்த தொல்லையும் இல்லாமல் போயிடும். சுமூகமான சூழ்நிலையாக ஏற்படும். அது இல்லாமல் கடன் பிரச்சனை இருந்தால் அது கொஞ்சம் சேஞ்சிரும். ஒரு லோன் வாங்கி இன்னொரு லோன் அடைப்பீங்க, கடன் வாங்கி ஒரு கடன் அடைப்பீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். வீடு சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது, அது சொல்லப்படுது. அது இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, கொடுக்கல் வாங்கல் அவங்கள்ட்ட கொடுக்க வாங்கல் வச்சுக்கிறதுலாம் குறைவாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களே ஏமாற்றக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால நீங்கள் ஏமாறாமல் இருந்தால் தான் அவங்க ஏமாற்றாமல் இருப்பாங்க. இது மாதிரிலாம் பண்ணியிருக்கணும். பொதுவாக நான் இந்த பதிவில் ஒன்று சொல்லுவேன். எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன அவன் ஏமாற்றிட்டான், என்ன அவள் ஏமாற்றிட்டா, இப்படியே சொல்லுவாங்க. நீங்கள் ஏமாறுனால தான் அவங்க ஏமாத்துறாங்க. நீங்கள் ஏமாறீங்க. அன்புக்காக, இறக்கத்துக்காக, இல்லை நல்ல ஒரு நட்புக்காக, நல்ல உறவுக்காக கூட நீங்கள் விட்டு கொடுத்துருக்கலாம். அது வந்து நீங்கள் ஏமாந்துட்டிங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் எப்பயுமே ஒரு நேரங்காலம் சரியில்லாமல் இருந்து கஷ்டமான நேரமாக இருந்தால் தான் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். அப்போது அதுக்கு முன்னாடி அந்த நேரத்துக்கு முன்னாடி தான் போய் பார்க்கணும். அதுக்காக தான் ஜோதிடர்கள், ஆன்மீக பெரியவர்கள், அருள்வாக்கு சொல்கிறவங்களாம் இருக்காங்க, கோயிலில் இருக்கவங்க இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, தப்பு அந்த சோதனை வந்த பிறகு, கஷ்டங்கள் வந்த பிறகு, பிரச்சனை வந்த பிறகு தான் போய் பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தா அப்போ வரக்கூடியன்னு சொல்லி முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க இல்லையா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஜோதிடம்ன்றது வழிகாட்டின்னு தானே சொல்லப்படுது. அப்போ முன்னெச்சரிக்கை இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது மாதிரி தான் இப்போது ஒரு உடம்பு சரியாமல் இருக்கும், ஏதாவது ஒரு அறிவு தெரிந்தால் போய் டாக்டரை போய் பார்த்துனோன்னே. அது மாதிரி தான் ஜோதிடர்னு பார்க்கணும், ஆன்மீகத்தில் உள்ளவங்களும் பார்க்கணும். உங்களுக்கு வழி காட்டுவாங்க, வழி சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம். அதுதான் இந்த பதிவில் நான் முக்கியமாக சொல்கிறேன். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரங்க பார்க்கும்போது மனைவி மூலிமா யோகம் வரப்போகுது. மனைவி மூலியமாக கண்டிப்பாக யோகம் அதுக்குண்டான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. கிரக சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அதனால் அந்த யோகம் கண்டிப்பாக வேலை செய்ய போகுது. மனைவி வழியில் ஒரு மூலிமா லாபங்கள் கிடைக்கும். மனைவியால் வந்து எதிர்பாராத உதவி கிடைக்கும். அவங்களே உங்களுக்கு பார்த்து பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையானதான் செய்வாங்க. அவங்க கை தான் ஓங்கியிருக்க போகுது. அவங்க சொல்கிறபடி கேட்டாலே போதும். அதுக்குண்டான காலகட்டத்தில் தான் இப்போது அது கண்டிப்பாக நல்லா இருக்கும். அவங்க மட்டும் இல்லை, உங்களுடைய கூட்டாளிகள், நண்பர்கள், உறவுகள் அவங்க மூலிமா கூட உங்களுக்கு உதவி கிடைக்கும், நல்லது நடக்கும். அவங்களே விரும்பி உதவி பண்ணுவாங்க. நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு கணக்கு வழக்கில் வந்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புனால நீங்கள் உத்தியோகஸ்தராக இருந்தால் கணக்கு வழக்கெலாம் நேர் பண்ணி கரெக்டாக பண்ணிங்க. இல்லைனா வேறு யாரோ பண்ண தப்பு உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றது தான் நடக்க போகுது. அது மாதிரி பண்ணிங்க, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க. அது இல்லாமல் முக்கியமான ஒரு முக்கியஸ்தர், ஒரு பிரபலமான மூலிமா உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கும். முதல்ல நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. அவங்க நீங்கள் பண்ண பிறகு அந்த உதவி பார்த்துட்டு அது மூலிமா அவங்க பலன் அடைஞ்சிருப்பாங்க. அவங்க வந்து இப்போ உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இது மாதிரி நடக்க போகுது. இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. அது இல்லாமல் நீலநிலைக்கு அருகில் உள்ள முருகர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் வந்து ராமர் வழிபாடு, ராமர்லேயே கோதண்ட ராமர்னு சொல்கிறாங்க, கோதண்ட ராமர் வழிபாடு அவர் பண்ணிட்டு வரலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். பஞ்சமுக ஆஞ்சநேயர் அது ரொம்ப விசேஷமாக உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது. அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் எங்கே பார்த்தீங்கன்னா அவர் வழிபாட்டு பண்ண வரலாம். சனிக்கிழமையில் வழிபடலாம், வியாழக்கிழமை பண்ணி போயிடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். குரங்குக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பழங்கள் வாங்கி தானம் தர்மம் கொடுக்கலாம் செய்யலாம். ஏழைகளுக்கு வந்து உணவு நீர் கொடுத்து வரலாம், வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு வந்து தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வரலாம். அனாதை ஆசிரமம் போயிட்டு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாமே பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் நீங்கள் முக்கியமாக சாப்பாட்டை விட உடை தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது.
ஏன்னா மானம் காப்பது உடை தான். அந்த உடை தானம் வந்து உங்கள் ராசிக்கு ரொம்ப உயர்வாக சொல்லப்படுது. அதனால் கிழிஞ்சு போயிருந்தா அவங்களுக்கு ஒரு உங்களால் முடிஞ்சது வசதிக்கேற்ப வாங்கி கொடுங்க, தப்பு கிடையாது. பெண்ணாக இருந்தால் புடவையும், ஆனந்த வேட்டியோ இல்லை சட்டையோ ஏதோ வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது சொல்கிறேன். கோவிலில் இறை வழிபாடு பண்ணும்போது விளக்கு வழிபாடு பண்ணுங்க. விளக்கு வழிபாடு பண்ணும்போது 21 விளக்குகள் உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இந்த காலகட்டத்தில் 21 விளக்குகள் ஏற்றுங்க. அது குரு தட்சிணாமூர்த்தியாக இருக்கலாம், முருகராக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அந்த 21 விளக்குகள் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. தான தர்மங்கள், இறை வழிபாடுகள் இது மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டாரோட அனுசரித்து போகணும். புத்திர புத்திரிகள் வழியில் கொஞ்சம் நல்ல போக்கு தான் தென்பட்டிருக்கு. அவங்க மூலிமா உதவி வரும். அவங்க பெரியவங்களாக இருந்தால் அவங்க மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்கும். சின்னவங்களாக இருந்தால் அவங்க மூலிமா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நல்ல பரிசு பாராட்டு வாங்கிடுவாங்க. கல்வியில் நல்ல வளர்ச்சியாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. நீங்கள் அரசியலில் இருந்தாலோ சினிமாவில் இருந்தாலோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக சொல்லப்படுது. மற்றபடி பிரபலமான துறையில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இது இல்லாமல் மறைமுகமான எதிர்ப்புகள் உருவாகி மறைஞ்சிரும். அதனால் அதுபடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எப்பயுமே நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு வந்து குழந்தைகள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க உதவி பண்ணலாம். நோய்வாய்ப்பட்ட குழந்தைக்கு உதவி பண்ணலாம். இது மாதிரி குழந்தைங்களுக்கு தான தர்மம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது உங்கள் ராசிக்கு. இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது தான் கண்டிப்பாக நடக்கும். இது மாதிரி நான் சொன்ன பலன்கள்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆனி மாத கிரக நிலைகள் எல்லாமே பாதகமாக இருக்க சூழ்நிலை மாதிரி சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிரும். அப்போ கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், 9ஆம் இடத்துல கேது, சந்திரன். இதுதான் உங்கள் இந்த மாத கிரக நிலை. இதை வச்சு பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு அந்த குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அமைதியான போக்கு இப்போ தென்பட போகுது. இதனால் வரைக்கும் பிரச்சனையாக இருந்திருக்கும், குழப்பமாக இருந்திருக்கும். அது நம்ம கொடுக்கல் வாங்கணும் பிரச்சனை இருந்திருக்கும். அதெல்லாமே கொஞ்சம் இப்போ சாதகமான சூழ்நிலை வரப்போகுது. ஒரு பஞ்சாயத்து மூலிமா அது தீர்க்கப்படும். அப்பாடா பெருமிச்சு விடுவீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பயணங்கள் மூலிமா நல்ல பலன்கள் தான் நடக்க போகுது. எதிர்பார்த்த திடீர் அதிர்ஷ்டம் வரும். திடீர்னு மீட் பண்ணுவீங்க. இப்போ பயணங்கள் போகும்போது ட்ராவலில் புது மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும். அவங்க மீட் பண்ணும்போது உங்களுடைய திறமைகளை பேசியிருப்பீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. அது மூலிமாவே நல்லது நடக்கும். கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும். அதுதான் தொடர்புன்னு சொல்லுவாங்க. இந்த தொடர்பு மூலமாக கிடைக்க ஒரு பழக்க வழக்கங்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சொல்கிறோம் இல்லையா, அது மூலிமா நல்லது நடக்க போகுது. எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தாயார் வழியில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். அவங்களுடைய உடல்நல கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும், பார்க்கணும். வீடு வந்து புதுப்பிக்கிறது விஷயமாக கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் பராமரிப்புக்கிறது கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். இதெல்லாமே பார்த்து நடந்துக்கணும். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்துடுவீங்க. குரு உங்களுக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கார் இப்போது. அதனால் எல்லா ஏற்றங்களும் உங்களுக்கு தேடி வரும். அது இல்லாமல் பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்கள நினச்சி வழிபட்டுவாங்க. அவங்களுக்கு திதியை கரெக்டாக கொடுத்துட்டுவாங்க. ஏதாவது திதி மிஸ்ஸாக இருந்தாலோ இல்லை அமாவாசை வழிபாடு தவிர்த்துருந்தாலோ அது மாதிரி ஆற்றங்கரையில் கடற்கரையில் போய் நீங்கள் அதுக்குண்டான ஆச்சாரம் வச்சு கொடுத்துட்டு வரலாம், தப்பு கிடையாது. அது பொதுவாக பண்ணக்கூடிய விஷயம். திதி மிஸ் ஆயிடுச்சுன்னா அமாவாசையில் கொடுக்கலான்றது தான் சாஸ்திர தர்மம். அப்போ அமாவாசையில் வரும்போது கொடுக்கலாம். அது மாதிரி கொடுத்துட்டு வாங்க. அது மாதிரி அதுக்குண்டான ஸ்தலங்களான காசி, ராமேஸ்வரம், கயா, அது மாதிரி ஹரித்வார், ரிஷிகேஷ் அது மாதிரிலாம் அங்கெல்லாம் போயிட்டு கொடுத்துட்டு வரலாம் வசதி வாய்ப்புகள் இருந்தால். இல்லைன்னா சாதாரணமாக கடற்கரை ஓரம், ஆற்றங்கரை ஓரம் கொடுத்துட்டு வரலாம். இது மாதிரி வரும். குளக்கரை ஓரம் கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு நல்ல ஒரு விஷயமாக நடக்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு எதிர்பாராத ஒரு உதவி கிடைக்கும். எதிர்பாராத உதவினாக்கா அது வந்து உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்காம இல்லாமல் இருப்பீங்க. அதுக்கு இன்னும் ஒரு உத்தியோகம் மூலமாக கிடைக்கும். இல்லைனா இந்த தொழில் பண்ணலாம்ப்பா, நானும் கூட வந்து சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்வாங்க. நான் ஒரு கடை வைக்க போகிறேன், எனக்கு கூட ஆள் தேவைப்படுது, நீ வந்து கூட இருந்துக்கோ, நீ உன் வேலைக்கு போ, மற்ற நேரத்தில் வந்து கூட இருந்துக்கோ. அதான் எக்ஸ்ட்ரா வருமானம், உபரி வருமானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் நிறைய கடன்கள் எல்லாமே இப்போது தீர்ந்துக்கூடிய நேரமாக இருக்க போகுது. கடன்கள் தீர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கடனை முடிச்சுட்டே வருவீங்க. கடன் முடிச்சுட்டு வந்துடுவீங்க. நிறைய கடன் இருக்கும். அதில் ஒன்றா குறைச்சிட்டே வந்துடுவீங்க. இப்போது அதுக்குன்னா நேரம் தான் இப்போ வந்திருக்கு. எல்லாமே நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் பிரயாணத்தினால வெற்றி கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நோய் நொடிகள் எல்லாமே அவ்வளோ தாக்கம் இருக்காது, அது குறைஞ்சி தான் இருக்கும்.
சின்ன சின்ன விஷயங்கள் வந்து போகும். அதை சமாளித்து நீங்கள் வந்துடுவீங்க, நல்லா வந்துடுவீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வருவீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அம்மனுடைய வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. அதனால் ஆக்ரோஷமான ஒரு அம்மன், அது இப்போது காளி சொல்லலாம், அங்காள பரமேஸ்வரி, வாராகி, இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கலாம். அமாவாசை மேல்மலர் அம்பாள் வழிபாடு பண்ணலாம். பௌர்ணமிக்கு வந்து காளி வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டு வரேன். அப்போ இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும். திருநங்கைகள், அவங்களுக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணணும். திருநங்கைகளுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வந்து நல்லது. அவங்களுக்கு பணம் காசு கொடுக்கலாம், துணிமணி வாங்கி கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். பெரும்பாலும் அவங்க உணவு வாங்க மாட்டாங்க. இந்த பணம் காசு துணிமணி கொடுத்தா வாங்கிப்பாங்க கண்டிப்பாக. அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. அது யாரும் செய்ய மாட்டாங்க. அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும். இது இல்லாமல் வந்து இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அம்மன் வழிபாடு வந்து சொல்லப்படுது. சிவன் வழிபாடு சனிக்கிழமையில் சிவன் கோயிலில் போயிட்டு பெரிய அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி உங்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் விளக்கேற்றிட்டு வரணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தீய சக்திகள் நல்ல சக்தி தான் கிடைக்கும். உங்களுக்கு ஆயுள் விருத்தி ஏற்படும். முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். இது மூணுமே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இறை வழிபாடு பண்ணணும், தான தர்மங்கள் பண்ணணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மகராசிக்காரங்களுக்கு ஆனி மாத பலன் நல்லது தான் சொல்லியிருக்கு. அதனால் எல்லா வகையிலும் ஏற்றம் ஏற்பட போது உங்களுக்கு மேன்மையான பலன் தான் ஏற்படும். உங்களுக்கு வந்து இப்போ கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தங்க உத்தியோகம் இல்லாமல் இருக்கும், வேலை வெட்டி இல்லாமல் இருக்கும், தொழில் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது ஒருத்தருக்கு 2 பேர் வருமானம் வந்துடும். ஒருத்தருக்கு 2 வருமானம் இருந்தால் நல்லது தானே, குடும்பம் நல்லபடி தானே போகும். இப்போல்லாம் பெரும்பாலும் 2 வருமானம் தான் இருக்குது எல்லா குடும்பத்துலையுமே. அது மாதிரி உங்களுக்கு அது அமைய போகுது. அது அமைஞ்சு நல்லா இருப்பீங்க. சமூக சேவை பண்ணால் நீங்கள் பண்ணலாம். அதில் பஞ்சாயத்து பண்ணுறதுன்னு நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு உண்டான குணநலமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அதில் இறங்கி செய்யலாம். சமூக சேவை நிறைய பண்ண நல்லது நடக்கும். ஆன்மீகத்தில் கோவிலில் போய் இந்த உழவார பணியில் கலந்துக்கலாம், சுத்தம் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து அரசாங்கத்துக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு யோசித்து அது மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் போய் சொல்லணும். சொன்னால் அவங்க செய்யணும்னு சொன்னாங்கன்னா செய்யலாம், தப்பு கிடையாது. இது மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த சாலைகளில் கூட இந்த போக்குவரத்துக்கு வந்து உதவி பண்ணுவாங்க நிறைய பேர், வாலண்டியர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களாம். அது மாதிரி கூட போய் நீங்கள் கேட்டுட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி செய்யலாம், தப்பு கிடையாது. இப்போ கூட்ட மார்க்கத்தில் போய் வாலண்டியர்ஸெல்லாம் உதவி பண்ணலாம், ஒழுங்குபடுத்தலாம். இதெல்லாமே உங்களுக்கு கை வந்த கலையாக சொல்லப்படுது. அதனால் இந்த மகராசிக்காரங்களுக்கு இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் படித்து நடக்கணும். இறை வழிபாடுகள், தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். கோவிலில் வந்து விளக்கு வழிபாடு பண்ணும்போது 11 தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வரது நல்லது. அம்மனுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். எலுமிச்சை மழை மாலை போட்டு வாங்க, அமாவாசையாக இருந்தாலும் பௌர்ணமியாக இருந்தாலும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்க. உங்களுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருக்கணும். அதாவது வேறு வழியே இல்லை. இந்த உதவி பண்ணால் அவங்க நல்லா வந்துடுவாங்க. அது உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அது பெரும் உதவியாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தீயபலம் குறைஞ்சி உங்களால் முடியலனா கூட வேறு யார்ட்டு கூட உதவி வாங்கி பண்ணலாம், கை காட்டி விடலாம், அப்படி செய்யலாம். ஏன்னா அப்படி உள்ள நேரம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. உங்களால் முடியலனா கூட மற்றவங்க மூலமாக நீங்கள் உதவி வரலாம். அது நீங்கள் அது ஒரு தூண்டுகோலாக இருப்பீங்க. அப்போது உங்களுக்கு அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பலன் தான் முக்கியமான விஷயம். அதனால் அந்த கரெக்டான உதவி செய்யும் போது தான் நற்பலன் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த ஆடி மாத பலனில் நல்ல பலனாக அது அமைப்பது உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கும்பராசி நேயர்களுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த ஆடி மாத கிரக நிலையில் பார்க்கும்போது உங்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் இருக்கார், 2ஆம் இடத்துல ராகு இருக்காங்க, 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காங்க, 4ஆம் இடத்துல குரு இருக்காங்க, 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் இருக்காங்க, 8ஆம் இடத்துல கேதுவும் சந்திரன் இருக்காங்க. இப்படி பார்க்கும் பொழுது ராசியில் சனி இருக்கிறது வந்து கொஞ்சம் மந்தகதியில் இருப்பார்னு சொல்லுவாங்க. மந்தகதினா கொஞ்சம் சோர்வா, தளர்வா, தாமதமாக, எந்த ஒரு வேலையும் தாமதமாக பண்ணுவீங்க, துணிஞ்சு செய்ய மாட்டீங்க, யோசித்து பண்ணுவீங்க, இது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாமே இப்போது நல்லதாக நடக்க போகுது. அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க, நல்ல நிலைமைக்கு தான் வரப்போகிறீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலே ஒரு யோகம் ஏற்பட போகுது. அப்போது நீங்கள் கரெக்டாக ஒரு இடத்துல பணம் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் இப்போ பெரிய பிரச்சனையில் மாட்டின்னுருப்பீங்க, அது கட்டி முடிச்சிருப்பீங்க. திடீர்னு அவங்களே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பணம் அதிகமாக தேவைப்பட கூட நான் தரோம், நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான பணம் கொடுப்பாங்க. இது ஃபைனான்சஸில் வந்து உண்மையில் நடக்கிறது, நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். அது மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள், சிறு சிறு பயணங்கள் ஏற்படும். அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும்.
உத்தியோகத்தில் நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கும். கூட பணியாற்றுற மூலிமா உங்களை பற்றி அவங்க சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுப்பாங்க. மேலதிகாரி சொல்லி ஹையர் ஆஃபீஸர் சொல்லணும் இல்லையா, அவங்க சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்க. அப்போ யோசிப்பீங்க, ஏன்னா கூட உட்காந்தாம சொன்னாங்க நீங்கள் நல்லா பண்ணுற நல்லா செய்கிறேன்னு, நாங்களே பார்க்குறதில்ல உங்களை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இந்த மாதிரி ஒரு பலன்கள் நடக்க போகுது உங்களுக்கு. அடுத்ததாக உங்களுக்கு வந்து வீடு வண்டிலாம் கொஞ்சம் மாற்றுவீங்க. கொஞ்சம் சின்ன சின்ன விஷயமாக மாறும். ஒரு வேறு வீடுனா வேறு புது வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு மாறுவீங்க. வண்டியை கொஞ்சம் மாற்றிடுவீங்க. இதெல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. அது இல்லாமல் வந்து நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு வந்து ஒரு குரூப், அது எப்படி சொல்கிறது, ஒரு குழுன்னு சொல்லுவாங்க. இப்போ மகளிர் குழுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குழு மூலிமா ஒரு நன்மை நடக்கும். அது ஆன்மீகத்தில் இருக்கலாம், சமூக சேவையில் இருக்கலாம், மகளிர் குழுவாக இருக்கலாம். எப்படிப்பட்ட வகையில் அது குரூப்பில் இருந்து அவங்க மூலிமா ஒரு எல்லோரும் உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு. இல்லைன்னா நீங்கள் அந்த குரூப்பில் பண்ணுற உதவியால் ஒரு பெரிய பொருள் உதவியோ ஏதோ ஒன்று கிடச்சி அது உங்களுக்கு எல்லாம் பிரித்து கொடுக்கப்படும். இது மாதிரிலாம் நடக்கும். அது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது இல்லாமல் வந்து உங்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கள் அப்படி ஏற்பட போகுது. சொத்து பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை தான் தீர்ந்து இப்போ கைக்கு வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. அது வந்து சேரும்போது எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவீங்க. ஏன்னா வராத தொகை வந்ததாலே ஒரு பெருந்தொகை வந்தாக்கா எல்லாத்தையும் முடிச்சிடலாம் இல்லையா. அப்போது அதுக்கு முன்னே பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அதெல்லாமே இப்போ சக்ஸஸ் ஆகும், நடக்கும், நல்லது நடக்கும். அரசியல்வாதிகள், சினிமா துறையில் உள்ளவங்க, பெரிய பெரிய பிரபலஸ்தரில் இருக்கக்கூடிய விஷயம், மக்கள் மூலிமா பிரபலமாக இருக்கிறவங்க எல்லாமே இப்போ முன்னேற்றம் அடைவாங்க. இந்த கும்பராசிக்காரங்க அவங்களுக்கு ஏற்ற காலமாக இருக்க போகுது இது. அதனால் எல்லாம் நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு, நீங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது ஈஸ்வரன் சிவன் அந்த ஓங்கி உயர்ந்த விஸ்வரூப தரிசனம், சிவன் கோயிலில் போயிட்டு முதல் தரிசனம் பார்க்கணும். அதுதான் விஸ்வரூப தரிசனம். அதை பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். சிவனுக்கு அபிஷேகத்துக்கு உதவி பண்ணுங்கள், அதில் கலந்துக்குங்க. பிரதோஷ வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. சிவ வழிபாடு இன்னும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிவ வழிபாடு கூட நீங்கள் நல்லா அந்த காளஹஸ்தி கோயில் மாதிரி பாருங்கள், அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதெல்லாம் வந்து அங்கே ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. ராகுக்கு இது வழிபட்ட ஸ்தலமாக இருக்கணும், அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அந்த ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் ஏழை எருளுக்கு வந்து உதவி பண்ணலாம். ரொம்ப அருவருக்கத்தக்க இருக்கவங்கள பார்த்திங்கன்னா பார்த்தாலே கொஞ்சம் அகோரமாக இருப்பாங்க. அவங்களுக்கு பார்க்குறதுக்கே யாரும் யோசிப்பாங்க. ஆனால் அப்பேற்பட்டவங்களுக்கு போய் நீ உதவி பண்ணணும், தான தர்மம் பண்ணணும். இப்போது நாயில் கூட தெருநாய் இருக்கும், அதில் சொறி நாய் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்கும். அந்த நாய்க்கு உதவி பண்ணலாம், அதுக்கு சாப்பாடு வாங்கி போடலாம். இது மாதிரிலாம் செய்யணும். அதுக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க யாரும். அது மாதிரி நீங்கள் செய்யும் போது அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். தான தர்மங்கள் இறை வழிபாடு பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விழாவில் வந்து உங்களுக்கு நல்ல பேர் வரப்போகுது, அதில் கலந்துப்பீங்க. அதில் பரிசு பாராட்டு கிடைக்கும், உங்கள் பேர் வெளிப்படும், உங்கள் திறமை வெளிப்படும். இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அப்படி தான் இந்த ஆடி மாத கிரகநிலை சொல்லியிருக்கு. அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. குடும்பத்தில் வந்து அந்யோன்யமாக இருங்க. அவரவர் தேவையில் வந்து அவரவர் பார்த்துக்கணும். அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்கணும். அப்போது வாக்குவாதம் முற்றி சண்டை வராமல் இருக்கிறது தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் வீட்டை மட்டும் யோசிக்காமல் கொஞ்சம் நாட்டை யோசிக்கணும், அதில் கலந்துக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி சமூக சேவை செய்யணும், அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய திறமை இருந்தால், உங்களுக்கு அந்த துறையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விழிப்புணர்வு கொடுங்க. அதுக்குள்ள நேரமாக தான் இப்போ அமைச்சிருக்கு. அது மாதிரி கொடுத்துட்டுவாங்க. அதில் நல்லது நடக்கும், மக்கள் பாராட்டுவாங்க. உங்களுக்கு உங்கள் பேர் வந்து வெளிப்படும், பிரபலமாவீங்க. அது மூலிமா வருமானம் உயரும், உங்களை அந்தஸ்து உயரும், மதிப்பு உயரும், மரியாதை உயரும், எல்லாமே உயரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ இருக்க போகுது. அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பொன்னான காலமாக இருக்க போகுது. யோசித்து செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். இந்த ஆடி மாத கிரகங்கள் அருமையாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பயன்படுத்தி பண்ணணும். இறை வழிபாடு சொல்லியிருக்கேன், அது இல்லாமல் பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். தான தர்மம் பண்ணுங்கள். நீங்கள் பொதுவாக பெரும்பாலும் வந்து விளக்குகள், கோவிலுக்கு வந்து விளக்குகள் வாங்கி கொடுக்குறது இல்லாமல் மணி வாங்கி கொடுக்கலாம். கோவில் மணின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒளி ஓசை எழுப்பக்கூடிய மணி. அது வந்து அது தேவாலயமாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், கோவிலாக இருக்கலாம். இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். மணி எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வாங்கிக்கலாம். பள்ளிகள் கூட மணியை வாங்கி கொடுப்பாங்க. பள்ளிக்கு வாங்கி கொடுத்தா அது மணி யூஸ் பண்ணுவாங்க, மணி அடிப்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லி, நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழ்ப்போன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். மீனராசிக்கு போகும்போது இந்த ஆனி மாத பலன்கள் பார்க்கும்போது, கிரக நிலைகள் பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே ராகு இருக்கார், 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காங்க, 3ஆம் இடத்துல குரு இருக்காங்க, 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் இருக்காங்க.
7ஆம் இடத்துல கேதுவும் சந்திரனும் இருக்காங்க. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க. இதுதான் உங்களுடைய ஆனி மாத கிரக நிலைகள். இதை வச்சு பார்க்கும்போது உங்கள் ராசியில் இருக்கிற ராகு வந்து இப்போ நல்லது தான் பண்ண போகிறாரு. ஏன்னா இது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான நேரமாக இருந்தது. இப்போ நேரம் நல்ல நேரம் வந்திருக்கு. அப்போது அந்த ராகு வந்து யோகத்தை கொடுப்பார். விபரீத ராஜயோகமாக அது அமைய போகுது. நீங்கள் முன்னாடி செஞ்சிருந்த உதவியால் இப்போ நல்ல நிலைமைக்கு வரப்போகுது. எதிர்பாராத உதவி கிடைக்கும். பிரபலஸ்தர்களுடைய நட்பு கிடைக்கும். அவங்க மூலிமா நல்லது நடக்க போகுது. பெண்கள் மூலிமா நல்ல விஷயம் நடக்க போகுது. அவங்க உயர்வாக பேசுவாங்க. அவங்களால நீங்கள் விரும்பப்பட போகிறீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ உள்ள நிலைமை கடன் தீர்க்கும் நேரம். மீனராசிக்காரனுக்கு வந்து கடன் தீர்க்கும் நேரம் வந்திருக்கு இப்போது. அதனால் அந்த கடனை தீர்க்கணும். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் உரையில் கடனை தீருங்க. அது மாதிரி சொல்லியிருக்கு. கடன் நிவர்த்தி ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. நரசிம்மரை வழிபடுங்க, சிவனை வழிபடுங்க. இதெல்லாம் கடன் தீரும் ஸ்தலமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அதுக்கேற்ற காலமாக அமைஞ்சிருக்கு. இடம் வாங்கி போடலாம், வீடு கட்டலாம். இது மாதிரி ஒரு நிலமும் செய்யலாம் இப்போ உள்ள நிலைமையில். அது இல்லாமல் இடமாற்றம் கண்டிப்பாக ஏறும். மீனராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் தவிர்க்க முடியாதாக இருக்கும். அதாவது உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், வீடு மாற்றம், எப்படி வேணாலும் அமையலாம். அந்த மாற்றத்தை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த மாற்றம் உங்களுக்கு முன்னேற்றமாக சூழ்நிலை தான் அமைய போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சகல சம்பத்தும் சகல வசதியில்கூடிய வீடு கண்டிப்பாக அமைய போகுது. அதில் சந்தோஷப்படுவீங்க. அது இல்லாமல் நண்பர்கள் உதவிகள் மூலிமா நல்லது நடக்கும். அவங்களுமே குரூப்பாக வந்து செய்வாங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து அவங்க அதை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அவங்களுக்கு பண்ணியிருப்பீங்க. அதை அவங்க திருப்பி உங்களுக்கு பண்ணுவாங்க. அதுக்கு தானே நட்பும் உறவு இருக்கிறதே. எந்த ஒரு விழாவில் போகும்போது கூட இப்படிக்கு நட்பும் உறவு தான் போடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்னு போடுவாங்க. அப்போது ஏன் இப்படி பண்ணுறாங்க? நம்ம ஏற்கனவே அவங்க உதவி பண்ணியிருப்போம். அவங்க திருப்பி அவங்களுக்கு பண்ணுவாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு விழாவுக்கு போய் அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்தா திருப்பி அவங்க நம்மளுக்கு ஒரு விழாவுக்கு வந்து அன்பளிப்பு கொடுப்பாங்க. இதுதான் நடைமுறை. அதனால் அந்த மாதிரி உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. இதில்லாமல் நீங்கள் மனைவியோட கொஞ்சம் சுமூகமாக இருக்கணும். ரொம்ப அவங்கள வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அவங்கள உடல்நிலை சரியில்லைனா உடனே பார்க்கணும். அவங்க உங்களுக்கு பார்க்கணும், நீங்கள் அவங்களுக்கு பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு. அது பார்த்து நீங்கள் அதிக முதலீடு பண்ண வேணாம். அதிக முதலீடு ஷேர் மார்க்கெட்லாம் போக வேணாம். அதில் போனீங்கன்னா கொஞ்சம் நஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கிறனால அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அது இல்லாமல் ஆழமறிந்து காலை விட வேண்டும். அப்போது அதிகமான வருமானம் பெறணும்னு சொல்லிட்டு அதிகமாக போடக்கூடாது. கம்மியாக முதல் போட்டு கம்மியாக எடுக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். குறைந்த வருவாயில் நீங்கள் உங்களை காலத்தை ஓட்டிகிட்டு வரணும் இப்போ உள்ள சூழ்நிலையில். அது வந்து பிற்காலத்தில் வரக்கூடிய காலங்கள் நல்லபடியாக அமைஞ்சு அப்போ நல்ல நிலைமைக்கு வர போகிறீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். விரயங்கள் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால தான் அப்படி சொல்லிட்டு வரேன். அது மாதிரி பண்ணிட்டு வரேன். நிறைய இடங்களுக்கு பிரயாணங்கள் போயிட்டு வருவீங்க இப்போ உள்ள காலகட்டங்களில். அது மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும். நிறைய சர்வெண்ட்ஸு இப்போது வேலைக்காரங்கன்னு வச்சுங்க. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் இருந்தீங்கன்னா வேலைக்காரங்களுக்கு இப்போது நீங்கள் நிறைய அவங்களுக்கு தான தர்மம் பண்ணணும். வேலைக்காரங்க எப்படி தான தர்மம் பண்ணுறது? அவங்க தேவையறிஞ்சு உதவி பண்ணணும். சம்பளம் அது உயர்வு கொடுக்குறது அது விஷயம் வேறு. எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வந்து ஓவர் டைம் கொடுக்கலாம். இல்லைனா அவங்க குடும்பத்துக்கு எதாவது தேவையானதை கேட்கலாம். கேட்டால் சொல்லுவாங்க. அவங்க கேட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்போ கேட்டு சொல்லும்போது அது வந்து நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷப்படும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்க போகுது. நீங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது அந்த எல்லா வல்ல எம்பெருமான் முருகன் வழிபட்டு வரலாம். முருகன் ஸ்தலங்கள் வந்து பார்க்கும்போது நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள முருகர் கோயில் போயிட்டு வரது ரொம்ப விஷயமாக சொல்லப்படுது. அந்த கோயிலில் இருக்கிற குளத்துக்கு மீன்களுக்கு வந்து பொறி வாங்கி போடலாம். பொறி மட்டும் இல்லை, அந்த மீன்கள் என்ன சாப்பிடுமோ அதை வாங்கி போடலாம். அதெல்லாம் பண்ணிட்டு வந்திங்கன்னா மீன்களுக்கு உணவு கொடுக்கணும். அவ்வளோதான் விஷயம். அது பண்ணிட்டு வந்தால் நல்லது. நீர்நிலை வாழும் எல்லா ஜீவராசி கூட நீங்கள் உணவு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அது இப்போ இந்த ஜூவில் போனீங்கன்னா கூட இருக்கும், தனியாக அதுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கேட்டு பண்ணால் ஒத்துப்பாங்க. அது மாதிரி போட்டு வரலாம். இது மாதிரிலாம் செய்யணும். அது இல்லாமல் நீங்கள் தான தர்மம்னு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய அதாவது மென்டலாக இருப்பாங்க பாருங்கள், பைத்தியமாக இருப்பாங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரி போகலாம். இல்லைன்னா மென்டலாக உளறிக்கிட்டே இருப்பாங்க. பிச்சைக்காரங்களும் அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்து உதவி பண்ணணும். அது நீங்கள் அவங்க கொடுக்குறதும் தெரியாது, வாங்குறதும் தெரியாது, அவங்க என்ன பண்ணவும் தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நீங்கள் அதை உதவி பண்ணணும், செய்யணும். அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கலாம். இல்லை ஒரு சிலர் நல்லபடியாக ஆகிறாங்கன்னு நினச்சாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கூட உதவி பண்ணலாம் உங்களுக்கு வசதி இருந்தால். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மனநிலை கொண்டவர்களுக்கு பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. தான தர்மங்கள் பண்ணி சொல்லியிருக்கேன். இறை வழிபாடு பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளத்தில் இந்த தீபம் ஏற்றுறீங்களே, அது குளத்தில் கோவில் குளம் இருக்கும். அந்த குளத்தில் வந்து தீபம் ஏற்றி வழிபடலாம். அந்த காலத்தில் பண்ணிட்டு தாங்க இப்போ யாரும் பண்ணுறதில்ல. முக்கியமான விசேஷங்களை தான் அது மாதிரி தீபம் ஏற்றி குளத்தில் விடுவாங்க.
நீங்கள் அந்த மாதிரி குளத்துல ஏற்றி தீபம் வழிபாடு பண்ணலாம். ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு 3, 5, 7 அப்படி பண்ணிட்டு வரலாம். 9, 11 இது மாதிரி விளக்கேற்றி வழிபட்டு பண்ணி வரணும் மீனராசிக்காரங்களுக்கு. இது கண்டிப்பாக செய்யணும். நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் கடற்கரை ஓரமாக போந்து தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு கடற்கரை தான் ரொம்ப நல்ல விஷயமா உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே உள்ள கோயிலுக்கு போங்க, அங்கே தியானம் பண்ணுங்கள், வழிபாடு பண்ணுங்கள், தானம் பண்ணுங்கள். அங்கேயே கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாத ராசி பலன் வந்து நல்லதாக நடக்க போகுது. கெடுபலம் குறைஞ்சி நட்பலன் தான் அமையும். அது இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு தொண்டு நிறுவனம் கூட ஆரம்பித்து அது மூலிமா நடத்தலாம். அது கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு உரிய துறையாக அமைஞ்சிருக்கு. இல்லைனா அதில் செய்கிறவங்களுக்கு கூட போய் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்களோட சேர்ந்து நானும் உதவி பண்ணுறேன், என்னால் முடிஞ்சு செய்கிறேன்னு சொல்லலாம். உங்களால் முடியலனா கூட 4 பேர்ட்ட சொல்லி உதவி வாங்கி அவங்களுக்கு அந்த கொடுக்கலாம். சில தொண்டு நிறுவனம் சொல்லுவாங்க, இது மாதிரி நாங்கள் இப்போ முக்கியமான இந்த பாருங்கள் சுனாமி வந்தது, கொரோனா காலம் வந்தது, இது மாதிரி நேரத்திலலாம் வந்து தனியார் தொண்டு நிறுவனங்களும் உதவி பண்ணாங்க. அரசாங்கத்திட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணாங்க. அவங்களுக்கு யாராவது உதவி பண்ணால் கூட அவங்க வாங்கிப்பாங்க. அவங்களே விளம்பரம் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாேருக்கும் செய்யணும், 4 பேர் சேர்ந்து தானே பண்ண முடியும். அப்போது அந்த மாதிரி உள்ள தொண்டு நிறுவனங்களுக்கு சேர்ந்து உதவி பண்ணுங்கள். அது மூலிமா உங்களுக்கு நற்பலன் கண்டிப்பாக அமைய போகுது. இதெல்லாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன். இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஆஞ்சநேயர், உயர்ந்த ஆஞ்சநேயர், விஸ்வரூப ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா, பெரிய ஆஞ்சநேயர் இருப்பாங்க, அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு நல்லது நடக்கும். சனிக்கிழமையில் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த ஆனி மாத ராசி பலன்கள் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். நான் சொன்ன இந்த இறை வழிபாடு, பரிகாரங்கள், தான தர்மம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த ஆனி மாத கிரகங்களை பற்றி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு நன்மை தான் நடக்க போகுது, தீமை குறைஞ்சிரும். அப்போது எல்லா வகையிலும் விழிப்புணர்வாக இருந்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நலம் பெறுகள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.